ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் நான் மாற்றுவேன். ஏகப்பட்ட கவலைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றுவேன். எதற்காக? உன்னிடம் உனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் என்பது உனக்கு புரியவில்லை. ஆனால் எனக்கு புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒட்டுமொத்தமான அத்தனை விஷயத்தையும், கவலை என்று இருக்கும் அத்தனை விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எடுக்கப் போகிறேன். நீ நிதானமாக சில விஷயத்தை யோசித்து பார். உனக்கு நல்லது நடப்பதும் தெரியும், அதே மாதிரி உன்னுடைய வாழ்வில் கெட்டது நடக்கப் போகிறது என்றாலும் அதுவும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னிடம் கேட்பாய், சில விஷயங்கள் எனக்கு நடப்பதற்கு முன்பு தெரிகிறது, அதற்கு காரணம் என்ன என்று. அதுதான் நீ தெய்வத்தை வணங்குகிறாய், தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்று உனக்கு புரிய வைக்கும் இடம். சிலருக்கு பார்த்தால் இது முன்னாடியே தெரிந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்பார்கள். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. உனக்கு ஏதாவது ஒன்று நடக்கப் போகிறது என்றால் அதனுடைய சில விஷயங்கள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். நான் இருக்கிறேன், உனக்காக நான் என்றுமே இருப்பேன். அது நிச்சயம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உனக்காக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க நான் இருக்கிறேன். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கவும், நல்லதை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கவும், எதை வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கவும் நான் இருக்கிறேன். இதில் உனக்கு செய்ய மாட்டேன், அதில் உனக்கு செய்ய மாட்டேன், இந்த விஷயம் செய்ய மாட்டேன், அந்த விஷயம் செய்ய மாட்டேன் என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. காரணங்கள் உனக்கு கூடிய விரைவில் புரிய வரும். ஏனென்றால் நான் உனக்கு சில விஷயத்தை செய்து கொடுக்க மாட்டேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு. எப்பொழுதும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன். உனக்கு மன வலிகள் அதிகமாக வந்தால், அதாவது மனசு சரியில்லை என்றால் உடனடியாக சில விஷயங்கள் தோன்றுகிறது. மாறுமா? வாழ்க்கை மாறுமா? நம் கேட்டது போல அத்தனையும் நமக்காக கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்து நிற்கிறது. நான் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எதையும் பற்றி கவலைப்படாதே. ஒவ்வொன்றும் மாறும், ஒவ்வொரு விஷயமும் சரியாகும். நீ கேட்பதும் உன் வாழ்வில் சேரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துவிட்டது. என்னுடைய சோகங்கள் முடியுமா என்று கேட்கிறாய். அது எப்படி? உன்னுடைய சோகங்கள் முடியாமல் எப்படி இருப்பேன்? உங்களுடைய சோகத்தை முடித்து வைக்காமல் உங்களுக்கு நான் எவ்வாறு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருப்பேன்? எனக்கு அது புரியவே இல்லை. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுப்பேன். உனக்கு என்னதான் உன்னுடைய வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து சந்தோஷம் என்ற ஒன்றை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். துரோகிகள் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள்தான். அதனால் இவர்கள் நல்லவர்கள், அவர்கள் நல்லவர்கள் என்றெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல், இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்கள் உனக்கு அனைவரும் துரோகிகள் தான் என்று முடிவெடுத்துக்கொள். யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாமல் நம் அமைதியாக இருப்போம். நடக்கும் அத்தனையும் நலமாகவும் வளமாகவும் நடக்கட்டும் என்று விடு. நீ செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்தது. இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் முன் ஜென்மத்தில் நீ செய்த விஷயத்திற்கு நீ அனுபவிக்கிறாய் என்று இருந்தாலும் இந்த விஷயங்கள், அதாவது இந்த ஜென்மத்தில் நீ செய்யும் விஷயங்கள் அனைத்திற்கும் நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? உனக்காக எல்லாமும் நான் நிதானமாக செய்து கொடுப்பேன்.
எல்லாமும் உனக்கு பிடித்ததாக அமைத்து கொடுப்பேன். என்னென்னவோ தேவைகள் உன்னுடைய வாழ்வில் வந்தது. ஆனால் எதுவுமே பணமும் நகையும் இல்லாத காரணத்தினால் சில இடத்தில் நீ அவமானங்களை பட்டு நின்றாய். ஆனால் இதற்கு பிறகு அந்த அவமானங்களை எல்லாம் இல்லாமல் உன்னுடைய வாழ்வில் சகலமும் கிடைக்கும் அளவுக்கு உனக்கு உன் குடும்பத்திற்கும் நல்வழியை இந்த சாய் காட்டுவேன். துரோகம் செய்தவர்கள் அனுபவிக்கவே மாட்டார்கள் கஷ்டத்தை, நல்லது செய்பவர்கள் தான் அனுபவிப்பார்கள் என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு, நான் எப்பொழுதும் தெய்வத்தினுடைய விஷயங்கள் அனைத்திற்கும் பயப்படுகிறேன், தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன், என்னை எப்படியாவது நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று என் காலடியில் வந்து விழுந்துவிட்டாய் அல்லவா, நிச்சயம் உன்னை நான் காப்பேன். இதுவரைக்கும் நீ படும் அத்தனை வேதனைகளுக்கும் விடை கிடைக்கவில்லை. வேதனை மட்டுமே தான் உன் வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டு இருக்கிறாய். நல்லது என்ற ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் இனிமேல் வரும் காலங்கள் அனைத்திற்கும், நீ கேட்கும் அனைத்திற்கும் விடை கிடைக்கும். அப்படி ஒரு காலங்கள் வந்துவிட்டது. அப்படி ஒரு அழகான நேரங்கள் வந்துவிட்டது. சோதனைகள் முடிந்து சாதனைகள் உன் வாழ்வில் வந்து சேரும் நாளும் வந்துவிட்டது. அதனால் கவலை என்ற ஒன்றை விட்டுவிட்டு சந்தோஷத்தின் அடியெடுத்து நாம் வைக்கப் போகிறோம். நம்முடைய சாய் நமக்கு சொல்லிவிட்டார், நம்முடைய தெய்வம் நமக்கு சொல்லிவிட்டது என்று நினைத்து மட்டுமே சந்தோஷப்படுங்கள். நான் உங்களை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் அல்லவா. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்று பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம்புகிறீர்கள் அல்லவா. அப்படி என்றால் இந்த வாக்கை என்றுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனசாட்சி இல்லாதவர்கள் தான் உன்னை பின் பேசுவார்கள். உன்னிடம் அனைத்தையும் வாங்கி கொண்டு, உன்னுடைய அத்தனை விதமான உழைப்புகளையும் வாங்கி கொண்டு, தேவைக்கு உபயோகப்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிவார்கள். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. நீ தவறு செய்தால் தவறு, நல்லது செய்தால் நல்லது என்று சொல்வதுதான் தெய்வம். எல்லாம் இனிமேல் நான் இருப்பேன். எல்லாவற்றுக்கும் ஆறுதலாகவும், எல்லாவற்றுக்கும் மன நிறைவையும், நான் அனைத்தையும் சாதித்து விட்டேன் என்ற ஒரு மன திருப்தியையும் உனக்காக நான் கொடுப்பேன். நான் இருக்கும் வரைக்கும் நீ பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எனக்கு முடிவே அல்ல. மனிதர்களுக்குத்தான் முடிவுகள் எல்லாம், தெய்வத்திற்கு இல்லை. அதனால் சந்தோஷமாக எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருங்கள். நாளுக்கு நாள் உங்களுக்கு என்றும் திருப்திகளே அமையும். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் என்றுமே நிம்மதியோடும் சகலவிதமான சந்தோஷங்களோடும் நீங்கள் வாழ்வது உறுதி. எதிர்பார்த்தது நடந்திட, உங்களுடைய ஆயுள் முழுவதும் சந்தோஷங்கள் மட்டுமே நிரம்பி இருந்திட உங்களுக்கு நான் துணையாகவே இருப்பேன். சாயை நினைத்து சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய சாய் காப்பேன் என்று எப்பொழுதும் உங்களுடைய இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.